நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே. அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே. பார்த்து மகிழ்ந்திடுவேனே. அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். தேங்க்யூ ஜீசஸ். பரலோக தந்தையே நன்றி சொல்கிறேன். கிருபைக்கா இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம். அதிசயங்களை சேருவரே நன்றி ஏசப்பா. இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அடிமை மறுத்து பேசுங்கப்பா. பேசுகிறவர்கள் நீங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரே உங்களில் பேசுகிறா. இந்த வசத்தின்படியாங்க நீங்கள் பேசுங்க. பிள்ளைகளுக்கு தேவையான வார்த்தையை சொல்லுங்கள். அதிசயம் அற்புதம் நடக்கட்டும். பாதுகாத்து கொள்ளுங்க. தேவக்கரை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆவே. நிகரில்ல ராஜ்யம் வருக, உங்க ராஜ்யத்தில் நான் மகிழ, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. நிகரில்ல ராஜ்யம் வருக, உங்க ராஜ்யத்தில் நான் மகிழ, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நான் பாடணுமே, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நான் பாடணுமே. தூதர்களோடு ஆடி பாடி மகிழணுமே, தூதர்களோடு ஆடி பாடி மகிழணும். வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. நிகரில்ல ராஜ்யம் வருக, உங்க ராஜ்யத்தில் நான் மகிழ, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் போதுமே ஆண்டவரே, உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் போதுமே ஆண்டவரே. யுக யுகமாய் உம்மோடு வாழணுமே ஆண்டவரே, யுக யுகமாய் உம்மோடு வாழணுமே ஆண்டவர். வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. நிகரில்ல ராஜ்யம் வருக, உங்க ராஜ்யத்தில் நான் மகிழ, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. அன்பான ஜோசுவா டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். இந்த ஜோசுவா டிவி மூலமாக ஆண்டோட நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபையை நினைத்து அவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த தேவன் ஜீவனுள்ளவர், சர்வ வல்லவர். அடிமை மறுத்து பேசுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமம் ஜீசஸ். எபிரேயர் புஸ்தகம் 11 அதிகாரம் 4 வசனத்தில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். பாருங்கள், அந்த அந்த ஆபேல்
முதலாவது ஆட்டுக்குட்டியை கொண்டு ஆண்டவர் கொடுக்குறான். அது மட்டும் இல்லை, அதில் கொழுமையானதை கொண்டு ஆண்டவருக்கு கொடுக்குறான். அப்படி அந்த காணிக்கை கொடுத்ததுனால அவன் நீதிமான் என்று சாட்சி பெறுகிறான். நீதிமான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் நீதிமான் என்று பேர். பரிசுத்தமாக நடக்கிற பிள்ளைகளுக்கு நீதிமான் என்று பேர். பாருங்க, இந்த ஆபேல் எவ்வளோ பரிசுத்தமாக நடந்திருக்கிறான், காணிக்கையிலே பரிசுத்தமாக கொடுத்துருக்கிறான். நிறைய பேர் காணிக்கை கொடுக்கறதுக்கு சிலர் கோவப்பட்டு கொண்டு கொடுப்பாங்க, மூஞ்சி தூக்கிட்டு கொண்டு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது அன்பு பிள்ளைகளே. சந்தோஷமாக கொடுக்கணும். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் இந்த ஆபேலும் உற்சாகமாக கொடுத்துருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் அவன் மேலே பிரியமாய் இருந்திருக்கிறார். அப்போ நீதிமான் என்று சாட்சி பெற்றிருக்கிறான். பாருங்கள், நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது இந்த உலகத்தில் பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் நீதிமான்கள் என்று சாட்சி பெற வேண்டும். ஏன்னா இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் நீதிமான்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஆண்டவர் அப்படியே ஆசீர்வச்சிருக்கிறார். அந்த ஆபேல் காணிக்கைகளை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், மரித்தும் இன்னும் பேசுகிறார். மரித்த பிறகும் இன்னும் பேசி கொண்டு இருக்கிறார். அது யாருன்னா அந்த ஆபேல் தான். மரித்தும் இன்னும் பேசுகிறார். அவன் காணிக்கை குறித்து தான். மரித்தாலும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் அப்படி காணிக்கை கொடுத்தான்னு சொல்லி முதல் காணிக்கையை ஆட்டுக்குட்டியே ஆண்டவருக்கு கொடுத்தான். அதனால் அவன் பாருங்கள் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வருகிறார். அப்போ பாருங்கள், 1 அதிகாரம் வெளிப்படுத்த விசேஷம் 1 அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்னைக்கு உண்டாவதாக அப்படி சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்த விஷயம் 1 அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி வைத்திருக்கிறார். ராஜாக்களாக மாற்றி வைத்திருக்கிறார், ஆசாரியர்களாக மாற்றி வைத்திருக்கிறார். எப்படி நம்ம ராஜாக்களை எப்படி மாறணும்? ஒரு ஆடு மேய்ச்சிருந்த தாவீதையே ராஜாவாக மாற்றி விட்டார். பாருங்கள், இப்போ நம்ம ராஜாவாக மாற்றியிருக்கிறான்னு இயேசப்பா சொல்கிறாங்க. எப்படி ராஜாவாக மாற்றினார்னா, இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் ராஜாக்களும் ராஜாத்திகளுமாய் இருக்கிறார், ஆசாரியர்களாக மாற்றி வைத்திருக்கிறார். அந்த தேவன் ஜீவனுள்ளவர். அதனால தான் பாருங்க, ஒரு இரத்தம் சிந்தப்பட்டுச்சு, ஒரு ஆபேலோட இரத்தம் சிந்தப்பட்டுச்சு. அந்த இரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரை நோக்கி அந்த இரத்தம் கூப்பிடுகிறது. பாருங்கள், சத்தம் போட்டு கூப்பிடுகிறது. சோத்துறோம். அதனால தான் கேட்குறாரு, இந்த இரத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டதுன்னு சொல்லி காயின்ட்ட கேட்குறாரு, உன் ஆபேல் எங்க, உன் சகோதரன் எங்கன்னு கேட்குறாரு. ஆனால் அவன் சொல்லவே செய்யல. அன்பு பிள்ளைகளே, அதே போல் அதே ரத்தம் சொந்த குமாரன்னு பாராமல் பிதா நமக்காக இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே கொடுத்து விட்டார். அந்த இரத்தத்தின் மூலமாகத்தான் நம்முடைய பாவங்களில் எல்லாம் மாற்றி நம்மை கழுவி சுத்திகரித்து நம்முடைய நீதிமான்களும் ராஜாக்களும் மாற்றி வைத்திருக்கிறார். அந்த பாவங்கள் பரிசுத்தமாக இருந்த பிள்ளைகள் தான் ராஜாக்களாக இருக்கிறாங்க, ஆசாரியர்களாக இருக்கிறாங்க, ராஜாத்திகளாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதனால் நம்ம அநேக நேரம் எல்லாம் தாழ்மை நிலைமை இருந்து என்னால் ஒன்றும் கிடையாது, யாரு இருக்கா எனக்கு அப்படி சொல்லி நம்ம எல்லாம் அப்படியே சொல்லுவோம். இல்லை, நமக்கு ஆண்டவராய் தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம் அப்பாவாக இருக்கிறார். அவர் நமக்கு அப்பாவாக இருக்கும்போது நம்ம இரத்தத்தால் கழுவி நீதிமானாக மாற்றி வைத்திருக்கிறாரு, நம்ம இரத்தத்தால் கழுவி ராஜாக்களாக மாற்றி வைத்திருக்கிறாரு. ஏன் கவலைப்பட வேண்டும்? அதனால தானே எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக ஆதியிலே ஆதாம் ஏவலுக்கு பிறந்த பிள்ளைகள்
அப்போ பாருங்கள், வருஷம் எத்தனை வருஷம், 2000 வருஷங்களுக்கு முன்பாக அந்த அந்த ஆபேல் கொடுத்த காணிக்கை கொடுத்து இன்றைக்கும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மரித்தும் இன்னும் பேசி கொண்டு இருக்கிறான். பாருங்கள், ஒருவேளை நம்ம நல்ல நன்மை செய்வோம், காணிக்கை நிறைய கொடுக்கலாம். ஒருவேளை நம்ம கொடுத்து என்ன பிரயோஜனம், என் வாழ்க்கையில் இன்னும் பிரச்சனை மாறலையே, என் கஷ்டங்கள் மாறலையேன்னு நினைக்கலாம். அப்படி கவலைப்படுவாங்க. ஏன்னா அந்த ஆபேல் குறித்து வேதம் இன்னும் சொல்கிறது, அவன் மரித்தவர் கூட அவன் இன்னும் பேசி கொண்டு இருக்கிறான் அப்படி சொல்லி வேதம் சொல்கிறது. அன்பு பிள்ளைகளே, அந்த பாருங்கள், அந்த ஆவேலை போல நாமும் சந்தோஷமாக காணிக்க கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். அது மட்டும் இல்லை, ஒருவேளை பிரச்சனைகள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், வியாதிகளே வந்தாலும் ஏசப்பா தொட்டு வியாதியை சுகமாக்கி ஆண்டவர் நம்மளை ராஜாக்களாக மாற்றி வைப்பார், ஆசாரியர்களாய் மாற்றி வைத்திருக்கிறார். அந்த தேவன் ஜீவனுள்ளவர். அன்பு பிள்ளைகளே, அது மட்டும் இல்லை, எப்படி பாருங்கள், சாட்சி கொடுக்கிறா பாருங்கள், மரித்தும் இன்னும் பேசி கொண்டு இருக்கிறார். இங்கே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் விசுவாசத்தினாலே. அது விசுவாச பட்டியலில் முதலாவது ஆபேல் தான் இடம் பெறுகிறார். பாருங்கள், இந்த விசுவாச பட்டியலில் நிறைய பேர் நன்மை செய்திருக்கிறாங்க. ஆபிரகாம் நன்மை செய்திருக்கிறார், ஏனோக்கு நன்மை செய்திருக்கிறார், நோவா நன்மை செய்திருக்கிறார். எல்லாரும் செய்தது எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம், சாராள், இன்னும் மோசே, பாருங்க, சாத்திரமே சாபந்திருக்க எல்லாரையும் பற்றி எழுதப்பட்டிருக்கிறது விசுவாச பட்டியலே. எபிரேயர் புஸ்தகம் 11 அதிகாரத்தில் விசுவாசத்தினாலே ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடைய வரிகளை உயிரோடு பெற்றார்கள் அப்படி கூட போட்டிருக்கு பாருங்க. அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறது. ஆனால் முதல் இடம் பெற்றது இந்த ஆபேல் தான். அவன் கொடுத்த காணிக்கையினால் எந்த பாவமும் ஆபேல் செய்யலை, கொலை செய்துட்டான். அந்த இரத்தம் ஆண்டவரை நோக்கி பேசியிருக்கிறது பாருங்கள். அதனால தான் ஆண்டவராகிய தெய்வம் ஹல்லேலூயா நமக்கு இரத்தத்தை சிந்தி அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். பாவத்தை விடுதலை கொடுத்து நம்மளுக்கு அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். என்னையோடு ஒருவேளை நான் நன்மை செய்துட்டு தானே இருக்கேன், நான் ஆண்டவருக்கு நல்ல காணிக்கை கொடுக்குறேன்னு, நான் ஜெபிக்கிறேன்னு, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை கலங்க வேண்டாம். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கே முழங்கால் போட்டு ஜெபிங்க, ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அதிசயத்தை செய்வார். ஆபலை காணிக்கையை அங்கீகரித்த தேவன் உங்களையும் உங்கள் காணிக்கையும் தேவன் அங்கீகரிப்பார். உங்களையும் அங்கீகரிக்கணும், உங்கள் காணிக்கையும் அங்கீகரிக்கணும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். நம்ம மட்டும் ஒரு வேளை காணிக்கை மட்டும் அங்கீகரிக்கக்கூடாது, நம்மளையும் அங்கீகரிக்கணும், நம்முடைய காணிக்கையும் அங்கீகரிக்கணும். தேவன் நம்மை அங்கீகரிக்கும்படியாக நம்ம எல்லாம் இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். அன்பு பிள்ளைகளை, கண்டிப்பாக கர்த்தர் உங்களை அங்கீகரிப்பார். பாடுகள் வந்துட்டு நினைக்காதுங்க, வியாதி வந்துட்டு நினைக்காதுங்க. தேவன் உங்களை அங்கீகரித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். யோபு ஒருவேளை கூட எல்லாத்தையும் இழந்துட்டு அவன் பாருங்க, வியாதி வந்து ஓட்டத்துக்கு சுரண்டிட்டான். அவ்வளோ பெரிய வியாதி வந்தாலும் கூட ஆண்டவர் அவன் முகத்தை பார்க்கிறார். அவன் சர்வாங்க தகனி பலி அந்த செலுத்தினாங்க அவனுடைய ஹல்லேலூயா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஆனால் பாருங்க, அங்கே செலுத்தி முடித்த உடனே அந்த ஃப்ரெண்ட்ஸுக்காக அந்த யோபு ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அது ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் ஆசீர்வதித்து பெரிய அற்புதம் செய்தார். யோபுடைய முகத்தை பார்த்து இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்கிறார். அதுபோல் ஒருவேளை பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதுங்க. ஆவேலை போல் நன்மை செய்திருக்கனே ஹல்லேலூயா அப்படின்னு நினச்சின்னு நன்மை சீக்கிரமாகவே உங்கள் பாடுகளெல்லாம் மாற்றுவார், துக்கத்தெல்லாம் மாற்றுவார், கண்ணீரெல்லாம் மாற்றுவார், வேதனையெல்லாம் மாற்றி உங்களுக்கு அற்புதம் செய்வேன்னு வாக்கு பண்ணுகிறார். கண்டிப்பாக செய்வார். நம்ம இப்போ எல்லாம் சேர்ந்து நம்ம ஜெபிக்க வரும் ஆண்டவர் சமூகத்தில். அன்பு பிள்ளைகளே, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், உயர்த்துகிற தேவன், செழிப்பாக்குற தேவன், ஹல்லேலூயா அதிசயங்களை செய்கிற தேவன், வாக்கு மாறாத தெய்வம். தேங்க்யூ மை லார்ட். கண்களை மூடி பரலோக தந்தையே நன்றி சொல்கிற ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிற ஏசப்பா. இந்த ஆபேலை போல பல பாடுகளை பட்டிருக்காங்க ஏசப்பா. ஒரு வேளை நீங்கள் நன்மை செய்திருப்பீங்க, ஆனால் அதே நபர் உங்களுக்கு தீமை செஞ்சுருப்பாங்க. கவலைப்படாதுங்க ஏசப்பா. ஆபேலையும் அவன்
காணிக்கை அங்கீகரித்த தேவன் அவருக்கு எவ்வளோ பெரிய சாட்சி கிடைக்குது. மரித்தா கூட பேசிக்கிட்டே இருக்கிறார். அதே போல் அதிசயம் நடக்குன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்படி செய்யறதுக்காக நன்றி, அதிசயம் செய்யறதுக்காக நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. கிருபைக்கா இறக்கத்துக்காக தோத்துறோம். கர்த்தர் அந்த பிள்ளைகளை தொடும்படியாக ஜெபிக்கிறேன். வல்லமைக்கிற ஊற்றப்பட்டு ஏசப்பா அல்ல ஒரு வேளை பிரச்சனை நிமித்தம் சோர்ந்து போயிருக்க பிள்ளைகளை கர்த்தர் தொடும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஆவேலை போல காணிக்கைகளை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டு ஏசப்பா. நீங்கள் அப்படி செய்யறதுக்காக நன்றி, அதிசயம் செய்யறதுக்காக நன்றி, தடையெல்லாம் மாற்றுக்காக நன்றி. பரிசுத்த தெய்வமே கோடி சோத்திரங்கள் ஏசப்பா. கிருபை தாங்கிட்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த டிவி நடத்துகிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், அருமையான ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அந்த மகனை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி இரத்தத்தால் கழுவி நீதிமானாய் மாற்றி இந்த ஊழியத்தை கையில் கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. நன்றி. அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பையங்களை ஆசீர்வைங்க, மருமக்கமார்களை ஆசீர்வைங்க ஏசப்பா, பேரம்பத்திகளை ஆசீர்வைங்க ஏசப்பா. உங்கள் கருத்திலே தாழ்த்துறேன். இன்னும் பல லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்க ஏசப்பா. இந்த செய்தி கேட்குற அத்தனை பேர் கர்த்தர் தொடுவீராக. உடைய வல்லமையுள்ள இரத்த தொடட்டு ஏசப்பா. நீதிமானாய் மாற்றிருங்க ஏசப்பா, ராஜாக்களாய் மாற்றிருங்க ஏசப்பா, ஆசாரியர்களாக மாற்றுங்க ஏசப்பா. அப்படி செய்யறதுக்காக நன்றி ஏசப்பா. பரலோக தந்தையே நன்றி சொல்கிறேன், சர்வ வல்லவரே நன்றி சொல்கிறேன், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர். நன்றி, தேங்க்யூ ஜீசஸ். அற்புதம் செய்யறக்காக ஸ்தோத்திரம், அதிசயங்களை செய்யறக்காக நன்றி ஏசப்பா. உடைய இரத்தம் ஊற்றப்படட்டும், பரிசுத்த இரத்தம் ஊற்றப்பட்டு ஏசப்பா. ஆவேலை போல நன்மை செய்யட்டும், ஆவேலை போல நல்லவன் என்று சாட்சி பெறட்டும், ஆவேலை போல நீதிமான் என்று சாட்சி பெறட்டும். மரித்தும் இன்னும் பேசுகிற போல அப்படி கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. தெய்வ கரத்துக்குள்ளே தாழ்த்துகிறேன். தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர். நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. உனக்காக யாவை செய்து முடிப்பேன்னு வாக்கு பண்ணுறதுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டோட கரத்தில் முழுது தாழ்த்துறேன். அல்லேலூயா. அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். பரிசுத்த ஆண்டவரே கோடி கோடி நன்றி சொல்கிறேன். பரலோக பிதாவே நன்றி சொல்கிறேன், சர்வ வல்லவரே நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இரத்தமும் ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிடுகிறது என்று போட்டிருக்கிற ராஜா. அப்படி செய்யறக்கா தோத்துறோம். அதிசயங்களை செய்யுங்க. ஒரு வேளை நிறைய பேர் கொண்டு இருப்பாங்க, கொலை செய்தவங்க, அந்த ரத்தம் கூட உண்மை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சமாதானத்தை கொடுத்து நடத்த முடியாமல் ஜெபிக்கிறேன். தெய்வ கரத்துக்குள்ளே அர்ப்பணிக்கிறேன், கிருபைக்குள்ளே அர்ப்பணிக்கிறேன், பரிசுத்த ஆண்டோட கரத்தில் முழுவதும் அர்ப்பணிக்கிறேன், பரிசுத்த ஆவியான முழுவதும் பொறுப்படுத்த நடத்த முடியாமல் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர். நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக இறக்கத்துக்காக ஸ்தோத்திர. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. தெய்வக்கர கூட இருக்கட்டும், அதிசயங்கள் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.